இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது வீரம்னா அழிவை நோக்கி போகிறது தான். அழிவை நோக்கி இப்போ யார் போகிறாங்களோ அவங்க தான் வீரர். அதான் பாதுகாப்பாக இல்லை அழிவை நோக்கி போக மாட்டேன் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னா அவங்க வீரர்கள்லாம் கிடையாது. யார் அழிவை நோக்கி போகிறாங்க? இப்போ உணவு எடுத்துக்கிட்டால் நோய்களை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். பீஸா, பர்கரு, மாமிசம், மீன், முட்டை, சோறு, பூரி, பொங்கல், தோசைன்னு எல்லாமே நோயை தரும். அப்போ இந்த உணவு மூலமாக அழிவை தேடுறாங்க. அதுபோல் ஒரு சுற்றுலான்னா பயங்கரமான மலை உச்சிகளில் கயிறை பிடிச்சி செங்குத்தான மலை உச்சிகளில் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு வாகனம் ஓட்டுறது கூட வேகமாக வாகனம் ஓட்டுறது, போக்குவரத்து துறை, அதுலேயும் இவங்க அழிவை நோக்கி எல்லா துறையிலும் வழியாகவும் இவங்க அழிவை நோக்கி போகிறாங்க. அழிவை தேடுகிறார்கள். அதுதான் வீரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வீரம் கிடையாது. இதெல்லாம் வீரம் கிடையாதுங்கிறத கற்றுக்கிறதுக்காக இதெல்லாம் பரிசோதனை. எது வீரம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக மனிதர்கள். அப்போ நம்ம அழிவை நோக்கி நீ பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட உனக்கு அழிவு வரும். நீ அழிவை நோக்கி போகாமல் நீ பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட உன்னை தேடி அழிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அழிவும் ஆபத்தும் உன்னை தேடி வரும். அப்படி இருக்கும்போது நீ பாதுகாப்பாக வாழாமல் அழிவை நோக்கி போகிறது முட்டாள்தனம். அதனால் அழிவை நோக்கி அழிவை எதிர்கொள்வதற்கு நீ அழிவை நோக்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. நீ பாதுகாப்பாக வாழணும்னு யோசி. அழிவை நோக்கி போகவே போகாத. அப்போ கூட உன்னை தேடி அழிவுகளும் ஆபத்துகளும் வரும். அப்போ நீ அதிலேருந்து நீ எப்படி தப்பிக்கிற அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நீ பாதுகாப்பாக வாழணும்னு நினைக்கிற. ஆனால் பயங்கரமாக புயல் வருது, வெள்ளம் வருது. அப்போ நீயா தேடி போன? அதுவே உன்னை தேடி வருது. நம்ம வாழ்கிற இடத்துலையே நமக்கு ஆபத்துகளும் அழிவுகளும் வரத்தான் போகுது. அப்படி இருக்கும்போது நீ அதை ஏன் தேடிக்கிட்டு போகிற? அதுவே ஒன்று தேடி வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீ ஒன்றை பாதுகாத்துக்கோ. அப்போது வீரம்ங்கிறது அப்போ அதுதான் வீரம். அதனால் நீ தேடி ஒன்றும் போகாத. உன்னை தேடி வருகிற அழிவுகளிலிருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்பதை பார்த்துக்கொள்.